உண்மை உரைக்க போகிறார். ஒரு ஏழை பெண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கின்றேன். அவளும் என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கின்றேன். நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை எடுத்து உரைக்கிறார். அந்த ஏழை பெண்ணை நாம் திருப்பம் செய்து குப்பையும் கோபுரமும் குப்பையாக எனக்கு தேவை அந்த ஏழை என்றால் திருமணத்தை வேண்டாம். இந்த கதையா மறுபாடியா கேட்டுற மேல ஏதாவது என் நாட்டு ராஜாக்கள் திருமணம் என் நாட்டு இளவரசருக்கு மாப்பிள்ளை ஐட்டு கைசாடா உட்காரலாமா இதுல எலை காலி அந்த சத்தத்தூள் போய் வருவாங்க எதமா மாப்பிள்ளை உன்னெல்லாம் ஆயிட்டு வர மூஞ்சி பத்தி எப்படி சத்தியமோ சந்தோஷமான செய்தி. ஏன்டா சந்தோஷமான செய்தி? ஐயருக்கு 9,000 வாங்கிட்டு பத்திரம் கிடையாது. புண்ணி இந்த பாத்து மனுஷன் ஐயருக்கு சேர்த்துட்டா வந்து ஆட்டம் போட்டுங்கிறேன். நம்ம வள்ளி நாடக மன்றத்துல 3 லட்சம் வாங்கிக்கிறப்பா. சகுனமாவே ஐயர் வரலான்னு வந்து கிளத்துல காலை விட்டு கிளம்பி ஐயர் சேர்த்து ஐயோ ஐயர் சேர்த்து ஒப்பாய் பாடிக்கிறேன். ஆமா இந்த மந்திரம் சொல்லி ஆகணும். இந்நாட்டு இளவரசருக்கு திருமணம் எங்கடா ஐயர் ஐயர் எப்படி இப்ப ஐயர் சொல்ற மந்திரம் நேரத்துல சொல்லி ஆகணும். எனக்கு தெரியுமே. தெரியும் எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்வா. ஐயர் உமா வச்சிருந்தாளா? எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தா நான் ஐயருக்கு
பிறந்தவன் கிராசு தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கறக்கான். எங்க அம்மா ஐயர் வச்சுனாங்க. எங்க அம்மா ஐயர் விட்ட சாணி போடுவாங்க. உங்ககிட்ட இடையில உங்க அம்மா போய் ஐயர் போத்தியா? ஆமா, உங்க அம்மாவே ஐயர் போடும்போது எங்க போய் போடுவேன்? நான் பொய்க்கு வச்சு அச்சு வச்சுக்குவேன். அச்சு வச்சுக்கிறேன். ஆமாண்டா டே பச்சை சாணம் எத்தாந்து சந்தனம் போல கிடைச்சி எங்க அம்மா வாசல்ல தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுவோம். அப்ப நான் சின்ன குழந்தை எங்க அம்மா என்ன ஐயர் மேல போட்டு இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினேன் வெளியே அடிக்கணும் போய் ஜன்னல் பூச்சிக்கு நீ எட்டி பாப்பேன். ஐயர் உங்க அம்மா எப்படி வேலை செய்யறாங்கோ? ஐயர் அவங்க அம்மா ஐயர் வீட்டுக்குள்ள அவங்க அம்மா எப்படி வேலை செய்யறாங்க? எந்த அழகே எங்க அம்மா ஐயர் வேலை எங்க அம்மா சாமானியா ஐயர் சாமானத்தை தான் கைவா ஐயர் வீட்டுக்கிற காமாட்சம்மா வழக்கு அந்த குத்து வழக்கு அந்த அர்ச்சனை தட்டி அந்த பூஜை தட்டி அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வெய்யா பாத்துருப்போம். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை கப்புனு புடிச்சு திறமை நான் பாராட்டு திறமையை பாராட்டு நேரமாவது கட்டி வச்சுக்கிறேன். கட்டிட்டு அந்த தேவரும் மூவரும் இந்த சக்கரத்தில் அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். தேவரும் மூவரே வருவார்கள் தேவலோகத்தில் இருந்து. இந்த கட்டில அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். ஆமா கரிசி குச்சி எல்லாமே மூங்கிட்டேன். எல்லாமே கத்தி மறிக்காத மந்திரம் சொன்னா என்ன மாறி அடிச்சுக்கோங்க. அது மாறிய அடிக்க கூடாதுன்னு தான் கத்திய கால வச்சுக்கிட்டு. ஆமா எல்லாமே புடிக்கிட்டேன். மந்திரம் சொல்லனா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஆமா ஐயரு மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கணும். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஏங்க ஐயரு மந்திரம் சொன்னா தட்சணை வைக்கணும். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். 11 ரூபாய். ஆமா அப்ப உத்தரவு வாங்கிட்டா இல்ல இல்ல பறக்க வைக்கிறேன். குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமினா. நான் முந்தி பிறந்தவனா முதல்வர் தெரிவித்தவனா ஆனா ஏரியா ஹரிச்சந்திர மகாராஜாவா அடிமுக கொண்டவன் இதெல்லாம் சொல்லிய வேஜாமக்கா. பறவையில ஒரு ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசம் கலத்துடன் சொல்லி வாடா சுவாமினா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. 4ஆம் வருஷத்து 5 பாகமா பங்கிட்டான் வேஜாமக்கா. ஞானம் அது எனக்கு தெரியாது, தாமதம் தனக்கு தெரியாது. சாப்பிட்டு வராம வேஜாமக்கா. வெத்தலை கொடுக்க வேசிங்களாக, சுண்ணாம்பு கொடுக்க தோயங்களாக, நட்டகத்தோடு நாடகத்தோடு யார் ஊர் வரும்போது தண்ணி செய்யாத கம்மாள பெண் வலது கால வாங்கி இடது கால அச்சாம் அச்சடியா இருக்கு. ஆகாயம் திருகிட்டு பூமாதேவி திருகிட்டு அகிலமே கெடுகிடுன்னு ஆறி போச்சு சுவாமினா. இதை சொல்லிய வேஜாமக்கா புண்ணியத்தை படத்தாச்சி வாடாம அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு அள்ளியிடாதவை பசியாவங்களுக்கு பால் வாக்காதவை எரியில கொல்லி எட்டி வச்சவை பன்னாங்கூலி வாயில் அடிச்சவை அன்றுங்கூலி அபகரிச்சவை கூலிய குறைச்சவை குறமரக்கா அந்தவை பெத்த தாய்த்தாலும் நடுத்தள்ளி எட்டி வச்சவை பங்காளி சொத்து அபகரிச்சவை நடக்கிற வயல முள்ளடிச்சவை பால்ல தண்ணி கலந்தவை தாமரை இருக்க பிறர் மனை மீது ஆசைப்படுறவை இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலனா. இவாளுக்கெல்லாம் பாம்புக்கு பள்ளிக்குய அரணக்குயன்னு சொல்லக்கூடிய குயிலே தள்ளு சுவாமினா. பாவத்தை சொல்லி வரைய வேஜாமக்கா புண்ணியத்தை படத்தா
சொல்றான். அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு உங்களுக்கு அள்ளி இட்டவன், பசியாவது உங்களுக்கு பால் வார்த்தவன், நடக்கிற வழியிலே அன்னதானம் போட்டவன், நடக்கிற வழியிலே தண்ணீர் பந்தலிட்டவன், இவாளுக்கெல்லாம் ஏன் சுவாமி கட்டலாம்? இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமி. இதை சொல்லியே வெறிச்சாமக்கா எட்டி கோட்டை இடி மருந்து இடிகிடில் சாராயம் பானிய செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கணும் வெறிச்சாமக்கா. அதையும் சாப்பிட்டு வராம வெறிச்சாமக்கா. காய் ஊதுறோம் பூ ஊதுறோம் 10 மாசம் பிண்ட அருந்துவீங்க. பொரியடிச்சு பொறந்து விட்டு சோறு நீர் குடம் தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம் போ, மாண்டவங்க வராங்க வைகுண்டம் போ. தாலிய கதவத்தர ஹரிச்சந்திரா வைய விடு பின்னுக்கு பின்ன தூக்கி கல்யாணமா நடக்குது. ஐயா காலையில செய்யாரு பக்கத்துல பெருங்குட்டு சாப்பிட்டு சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் உறவெட்டு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை மன்னா. என் பெயர் வேலி, என் கற்பையே ஒருவன் கதற இதே நீதிமன்றத்தில் நாடாள பிறந்தவர் இந்நாட்டில் அவர்கள் சரியான நாடகம் இது. யார் என்று அப்பா ஏழை பண்ணி கற்பை கிடந்து விட்டு என்னுடைய தங்கை
இல்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகம் இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லையே ஒரு பிரிவும் இல்லையே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடி கொடி கிளையும் உண்டு எனக்கு என்ன உண்டு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லையே ஒரு பிரிவும் இல்லையே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும் இந்த மாபெரும் சபையிலே மக்கள் அமர்ந்திருக்காங்க. ஒரு பெண்ணின் கழுத்திலே தாலி ஏறு நேரத்திலே எங்கிருந்தோ ஒரு பெண் ஓடி வந்து தான் கற்பையா கிடைத்தான் சொல்வாளா? சொல்ல மாட்டாரே. எந்த பெண்ணால் சொல்வாளா? சொல்ல மாட்டாரே. வயது அடிக்காதப்பா. யாரு பாவம்? எங்கிருந்து ஓடி வந்தால் ஒரு நாட்டக்காரி. அவன் மீது உனக்கு நம்பிக்கை வந்து எங்களுக்கு மகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த சதிகார பாவிக்கு விளக்க சம்மதம் முடியாது. அறியாதவனா ஒன்று புரியாதவனா நான் நல்லவன் நான் உத்தமன் நான் கல்யாணத்தா அறியாதவனா தெரியாதவனா புரியாதவனா நல்லவனா நேர்மையானவனா உத்தமனா அட பைத்துக்கு நான் ஐல சென்றா படித்தாய் பட்டமத்தா நான் தியானவனே மனமோட்டி கட்டிருந்தேன் அரகட்டு நீ சத்தியத்தை கட்டுப்பட்டு நான் செய்து கொடுத்தான் திருச்செங்க மன்னன் மகன் அரிச்சந்திரன் அந்த வயல் வந்தவனார் அது மட்டும் கிடையாது. ஒரு சமயத்தில் சித்தனை வார்த்தை கேட்டு 16 காலம் சென்றாரு ஐகோதி ராமன் அந்த வயல் வந்தவனார் ஸ்ரீராமனா அது மட்டும் கிடையாது. தன் மைந்தன் செந்தில் மேல் தேடிட்டு கொண்டான் என்று தன் மைந்தின் மீது தேடிட்டு கொண்டாரு மண்ணில் சோழன் அந்த பரம்பரை வந்தவனாக நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கண்ணிக்கோடும் நாட்டி அந்த மாமலர் என்னையா சகடிக்கு முடியுமா? நான் யாரு மண்ணாதி மண்ணு தலைமையாரு சொல்லுங்க. ஒரு மகன் ஒப்பந்த மகன் நான் தேர்வு என்று பல பாட்டு கற்று நாட்டியாண்டான் பல பெண்கள் கற்று சொல்லுவார் மனுஷரிக்கும்
உங்கள் குடும்பத்தையே வேறொரு கருவருக்கு வேண்டும் என்று நான் தீட்டிய திட்டத்தில் முதல் பலி தப்பித்து வாடியவர் நேரத்தில் நிறுத்துங்கள் திருமணத்தை நிறுத்தி முடித்தால் கொடியவர் காதலி வேல்விழா பாவி செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்து என்று எண்ணி தீர்ப்பை சுமத்தி விட்டாயே காலம் நேரம் ஒன்றாக சேரட்டும் உங்கள் இருவரையும் மதிக்கும் தாங்கவர் விரும்பங்களையும் அப்படி ஒன்று இருந்தால் தானே அது வரும் வரை உயிரோடு இருந்தால் தானே நான் உன்னை உயிரோடு விட்டால் மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலையம் என்று தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தால் கொடுக்க எதுவுமில்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று ஏய் முட்டாள் என்னை பார்த்தால் கால் செருப்புக்கு சமம் என்று
சொன்னாய். இந்த சந்தர்ப்பம் செய்ய வேலையை பார்த்தாயா? ஆணவ பிடித்தவனை எழுதுற மேல நாடாள பிறந்தவன் ஒரு நாட்டு இளவரசருக்கு பாராமல் என் சாட்டையால் வேட்டை ஆடுகின்ற கொடியவன் நாடு சிரிக்கவில்லை. என் நாட்டு மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நல்ல மனதோடு உன் மனம் தத்துவத்தை பாராட்டி நாட்டு மன்னர் என்னுடைய தந்தை தளபதி என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். அன்பான இந்த உலகத்தில் நாம் செய்த பாவம் சீரு பாம்பை நம்பி சிரிக்கும் பெண்ணை நம்பாது என்று சொன்னார்களே. வா நீ ஊருக்கு வா. ஏய் பாய் வள்ளி நாடகம் எடுத்துக்கு வராருன்னு சொன்ன உடனே வாத்தியாரே அந்த பாய் வந்தா நான் கம்பெனிக்கு வரல வாத்தியாரே. அவர் அடிச்சே வாயில போட்டுவாரு வாத்தியாரே. ஒரு அடியும் புல் டம்புள் குத்த அடிக்கிறாரு வாத்தியாரே. ரெண்டு கண்ணும் பிடிக்கி வெளி வர மாட்டேங்குது. அந்த பாய் கிட்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னே அடி வாங்கி பட்டு அவர் வந்தா வரமாட்டேன்னு சொன்னது. வாத்தியாரா எதுவும் நடக்காதுடா, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ உன்னை பார்த்தாவே எனக்கு அடி வயிறுலாம் தெரிச்சுக்கிறா. எப்பா என் குளம் எடுக்குதுடா ராஜா. எனக்கு ஏற்கனவே 420 இருக்குடாப்பா. என்ன ஒரே ஒரு அடி ஆச்சு நான் சிவலோக பத்தி போய் சேர்ந்துருண்டா. எப்பா நான் வாத்தியார் கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன்டா ராஜா. எனக்கு இடம் வீடு வாசல் இருந்தா கூட வாத்தியார் கிட்ட நான் கேட்ட பிறகு வித்து குத்துரு சொல்லணும்டா. எப்பா நான் கேட்டு பஞ்சாயத்து புறம்போக்கு எவனாவது பணத்தை எதுவும் கொடுத்து பஞ்சாயத்து புறம்போக்கு வாங்குவாங்களா? ஐயா பட்டாள வாங்கி கொடுத்தாங்க பாருங்க. ஐயா உன்னை பார்க்கும் போது என் குழந்தை எடுக்குதுங்க. அந்த பஞ்ச பாண்டவர்களே 5 ராஜாக்கள் இருக்கிறார். அந்த 5 ராஜாக்களே நீ பீம மகாராஜா ஒரு வண்டி சாதம் 2 எரமக்காரா ஓட்டிட்டு போய் பக்காசுரனுக்கு கொடுக்க போன அந்த ஒரு வண்டி சாதத்தை சாப்பிட்டு பக்காசுரனை கீழ்ச்சி போட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறேன். அடி வாங்கி பட்டுங்க வாய பந்து முழுக்க பட்டு பட்டமா குழந்தைய போட்டுங்க. நானு பார்த்த உடனே எனக்கு பயம் வாய பந்து பச்சமா கோயிலோட போடுவதானே. ஆமா ஐயா நீ வர்றேன்னு சொன்ன உடனே நான் வரலன்னு தான் சொன்னேன். நடந்துச்சுங்க நான் வரலன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் வாத்தியார் சொன்னாருங்க. வாத்தியார் தான் சொன்னாரு. என்ன பாத்துக்கிறேன் அவர் அடி வாங்கறத நான் பாக்குறேன். நான் அடி வாங்கறது வாத்தியார் பாக்குறாரு. சிரிக்கிறான் பாருங்க. எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு ரெண்டாம் கட்டாங்க வரும்போது வேலை படிக்கும் பொண்ணு விட்டு கேட்க வச்சேன். செய்யலாமா இந்த வேலை? செய்யக்கூடாது. செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யலாம். யார் இந்த குற்றவாளி? ஆடுங்கிற கதை இன்னும் ஒழுங்கா அடி முடியல. யார் அந்த குற்றவாளி கேட்டா போறாரு? ஐயா வாத்தியார் கதை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு கதைக்கு 35 பகுதி 30 பகுதி எழுதி விட்டார். இன்னும் 5 பகுதி தான் இருக்கிறது.
புரட்டாசி 3ஆம் வெள்ளிக்கிழமை மட்ட பிழைவுள்ள அரங்கேற்றம் நாளை அன்னதானம் முடிந்தவுடன் இரவு நாடகம் 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நான் புறம் தாண்டிட்டு விடுவேன். எங்க மாமியார் சேர்த்து கூட வர வச்சிருவேன். 3ஆம் தால் பயிலாட்டு குடிச்சு போட்டுவோம். நான் யாரு கேட்ட பூனை செய்து குறும்பு அது அடிச்சாத பாவண்டுவாங்க. ஆனா நீ செய்த தெரியும் யாரு இந்த குற்றவாளி? ஐயா இந்நாட்டு இளவரசருங்க. மீண்டுமாடா எங்க இளவரசர் ஜென்ம பகைவன். ஐயா ஜெர்மனி பகைவன். ஜெர்மனி பகைவன். ஜென்ம பகைவன் ஜெர்மனியா? அடா ஜென்ம பகைவன். ஜென்ம பகைவன். என்னை பகைத்து எவனாவது வாழ முடியும்? வாழத்தால் விடுவேன். அதோடு ஓ இவனை என்ன செய்ய வேண்டும்? அரவன் காடு இருக்கிறான். அரவன் காட்டுக்கு வடை அந்த காடுகள் எட்டி உதைத்து காடகத்துள்ள மிருகங்கள் அடித்து சாகடிக்கும். அதையும் மீறி நாட்டுக்குள்ள எப்படியோ தப்பி வந்தால் அண்ணா பசி ஐயா பசி 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 சொல்லி பெற்றெடுத்தாவது உயிர் வாழ்க்கை. அதையும் மீறி கோட்டைக்குள் வந்தோம். நீ பார்க்காத ஐயா, நீ பார்த்து உடனே யமதர்ம பார்த்துட்டு அவரு கோட்டைக்குள்ள வந்தா போடு விளக்கு. போனதம்மா என் வாழ்விலே அம்மா 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 செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்துவிட்டேன் என்று கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். இறைவா 10 மாத சுமதி எடுத்த பாவத்திற்காக தன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? தன்னுடைய மகனுக்கு நீ காட்டிய வழி இதுதானா? அம்மா நீதி எங்கே? நேர்மை எங்கே? அனைத்து மிடித்து மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டதா? மனிதனாக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்தால் ஒரு வாழ்க்கை என்று சொல்வார்களே, இந்த பாவியின் வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டதே. இறைவா வீடு வரை உறவி, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? எனக்கு வீடு வரை உறவும் இல்லை, வீதி வரை மனைவியும் இல்லை, காடு வரை பிள்ளையும் இல்லை. என்னை ஆதரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையா ஆண்டவா? நான் பெற்றெடுத்த மகனுக்கு இந்நிலை ஏற்படும் என்று என்னை விட்டு மறைந்து விட்டாயா? இந்த கடந்த பாவி உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாயா அம்மா? ஆத்தானி இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழிக்கேன். எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? இந்த உலகத்துல எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை பொன் பொருள் இருந்தாலும், எத்தனை படைபலம் இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நிகர் யாரும் இல்லையே அம்மா. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ
உன்முகத்தில் நான் விழிக்கேன் எங்கு போய் தேடினோம்மா பட்டக்காடன நான் அடைக்கேன் நான் கண்ட கனவுல நத்தவனோ எரிஞ்சாதி அந்தவனோ நீ என்று அப்புறத்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுள்ள நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் கண்ணாக்கு சேலையில என் கண்ணீரத்தான் தொடச்சேன் அம்மா கஷ்டப்பட்ட காலத்தில நீ கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரத்தான் தொடச்சே நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் கண்ணாங்கி சேலையிலே என் கண்ணீரத்தான் தொடச்சேன் கடைசி மூர்த்தி நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலகிடுமோ பிள்ளை மனோ சாவ கூட மறைச்ச கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுமா பிள்ளையின சாவ கூட மறைச்சே கடைசி மூர்த்தி நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுமோ பிள்ளை மனோ சாவ கூட மறைச்ச திருநீர் பூசின கை திருநீராயானதோ திருநீர் பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ திருநீரை பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறக்கல கொல்லி வைக்கோ குடப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறக்கல கொல்லி வைக்கோ குடப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள் அங்கே அம்மானுதாழட்டும் ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மனு தாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ
ஆரிரரிரரி ஆராரிராரோ ஆரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் ஏற்பட்டுறாது ஆண்டவா. நான்